இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. அருமையான தபசு நாட்களை ஆண்டவர் மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த முதலாம் வார கூடுகைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள என்னை அன்பாக அழைத்த உங்களுடைய குருவானவர் ரெவரன் விமல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெவரன் மீன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற பெரியவர்கள், மூப்பர்கள் யாவருக்கும், குறிப்பாக ஆவலோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற உங்களுக்கும் என் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து நாட்களை ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? நாளைக்கு இதை குறித்து நான் கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன். இன்றைக்கு சுருக்கமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒரு நிலையிலே இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுவதற்காக உலகம் பல காரியங்களில் முன்னேறி கொண்டே இருக்கின்றது. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. 10 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த உலகம் இப்பொழுது இல்லை. எல்லா துறைகளிலும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள். ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே அவருடைய தெய்வீக சாயலை நான் பிரதிபலிப்பதிலே எந்த அளவிற்கு நான் முன்னேறி இருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன். நம்முடைய திருச்சபை தலைவர்கள் வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் விளைவாக நமக்குள் ஆண்டவருடைய தெய்வீக சுபாவங்கள் வர வேண்டும். அதனால் பிறர் முன்பாக நாம் தெய்வத்தை பிரதிபலித்து வாழ வேண்டும். இதற்காகத்தான் இந்த 40 நாட்களை பிரத்யேகப்படுத்தி விசேஷித்த கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்கள் மட்டும் ஆண்டவர் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் அல்ல. 40 நாளும் எல்லா கூட்டங்களுக்கும் நான் வந்துட்டேன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விடுவார், அப்படி அல்ல. இப்படிப்பட்ட கூட்டங்களின் வழியாக ஆண்டவர் எனக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், அவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக. இந்த 40 நாட்களை கடந்து ஈஸ்டர் அன்றைக்கு நான் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது எனக்குள்ளதாக ஆண்டவருடைய குணநலன்கள் அதிகமாய் காணப்பட வேண்டும். சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம். மற்றவர்களோடு நான் பேசுகின்ற பொழுது என்னுடைய நடவடிக்கைகளில், உறவு முறைகளில் வித்தியாசங்கள் காணப்பட வேண்டும். ஸோ அதுதான் இந்த லெந்து நாட்களின் நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கும் நாளை மாலையும் ஞாயிற்றுக்கிழமை மாலையும் 3 கூட்டங்களிலும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் நம்மோடு பேசுகின்றன. பல ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ அதே விதமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். இதை பார்ப்பதற்கு எனக்கு ஆன்மீக கண்கள் தேவை. இந்த சம்பவங்கள் எனக்கு என்ன சொல்லுகின்றன என்பது முக்கியம். இந்த நாளிலே நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட யோவான் 6ஆம் அதிகாரத்திலே
முதல் 14 வசனங்களில் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கும் அதிகமான மக்களை போஷித்த இந்த அற்புதத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். இந்த நிகழ்வு யோவான் சுவிசேஷத்திலே மாத்திரமல்ல, மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 21 வசனங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 33 முதல் 44 வசனங்கள், இந்த பகுதிகளிலும் இந்த அற்புதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 3 முக்கிய குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு குறிப்பிலும் சில இணை குறிப்புகளையும் நான் சொல்லுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் பின் சென்றார்கள், மனதுருகினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே வேண்டிய மட்டும் கொடுத்தார், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. அன்பானவர்களே, இந்த அற்புதத்திலே முதலாவது நான் சொல்ல விரும்புகின்ற குறிப்பு என்ன என்று சொன்னால், பின்பற்றினால் திருப்தியாக்குகிறார். ஆண்டவரை நாம் பின்பற்றுகின்ற பொழுது திருப்தியை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உலகம் என்னை திருப்திப்படுத்தாது, இயேசு மட்டுமே எனக்கு திருப்தியை கொடுக்க முடியும். மனிதர்களை ஒரு நாளும் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் ஆர்வத்தோடு அவரை நான் பின்பற்றுகின்ற பொழுது திருப்தியாக்குவார். திருப்தின்னு சொன்ன உடனே ஆண்டவர் நிறைய பணம் கொடுப்பாரு, ஆண்டவர் தேவைகளெல்லாம் சந்திப்பார், அப்படி அல்ல. என் இதயத்தை ஆண்டவர் சரிப்படுத்துவார். என் இதயத்திலே தேவையான மகிழ்ச்சி, தேவையான சந்தோஷம், தேவையான நிறைவை ஆண்டவர் கொண்டு வருவார். இன்றைக்கு இந்த உலகத்திலே பேப்பரில் பார்த்தீங்கன்னா, பணக்காரர்களாக இருந்தாலும் வசதி உடையவர்களாக இருந்தாலும் நிறைய தற்கொலைகள். காரணம் என்ன? அவர்கள் வைத்திருந்த காரியங்கள் அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. இங்கே வேதம் என்ன சொல்லுகின்றது? எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அன்பானவர்களே, இயேசு ஒருவர் மட்டுமே நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த முதல் தலைப்பில் 3 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். 3 காரியங்களை நான் குறித்திருக்கிறேன். விசுவாசத்தோடு பின்பற்ற வேண்டும், கீழ்ப்படிதலோடு பின்பற்ற வேண்டும், உண்மையாய் பின்பற்ற வேண்டும். இந்த காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவரை நான் பின்பற்றுகின்ற பொழுது அவர் என்னை திருப்திப்படுத்துகிறார், உண்மைதான். ஆனால் விசுவாசத்தோடு நான் அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நான் பார்க்கின்ற பொழுது
கண்டிப்பாய் ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களிலே 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக வருகிறான். அவன் ஒரு பெரிய பதவியிலே இருப்பவன். அவன் ஆணையிட்டால் அந்த ஆணைக்கு கீழ்ப்படிவதற்கு அநேக போர் சேவகர்கள் உண்டு. அதைத்தான் அவன் சொல்லுகிறான். நான் சொன்னால் செய்வதற்கு ஆட்கள் உண்டு. ஆணையிடுவதின் ரகசியம் வல்லமை எனக்கு தெரியும். ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டாராம். இயேசு ஜீவிக்கிறார்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? சில பசங்க சொன்னாங்க, நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி, அதனால ஜீவிக்கிறாரு. பைபிளில் போட்டிருக்கு, அதனால அவர் ஜீவிக்கிறார். பாட்டெல்லாம் இருக்குது, நாங்கள் பாடுறோம், ஜீவிக்கிறார். ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், இன்னைக்கு காலையில் தான் அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு வந்தேன், அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இந்த நிலை, என் ஆண்டவரை நான் அனுபவிக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், நெருக்கமாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நான் அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற உத்தரவாதம் உண்டு. உதாரணமாய் சொல்லுகிறேன், ஒரு அனாதை சிறுவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பசி எடுக்கின்றது, என்ன சாப்பிடுவேன், எப்பொழுது சாப்பிடுவேன், கேரண்டி கிடையாது. அப்படிப்பட்ட நிலை அவனுக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு பணக்கார வீட்டு பையனோ அல்லது வீட்டிலே இருக்கின்ற பையனோ பசி வந்துவிட்டால் அவனுக்கு ஒரு கேரண்டி உண்டு. வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்கும். இந்த விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். எனக்கென்று எனக்காய் சிலுவையிலே மரித்த தெய்வம் எனக்காய் உண்டு, என்னை கைவிடாத தெய்வம் உண்டு. எப்படி நான் ஆண்டவரை நம்புகிறேன்? இரண்டாவதாக, கீழ்ப்படிதலோடு பின்பற்ற வேண்டும். I should obey when I am following Christ. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய உணர்த்துதல் எனக்குள்ளதாய் வருகின்ற பொழுது, ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 17-18 பேதுருவுக்கு அந்திரேயாவுக்கு அழைப்பு. ஃபாலோ மீ, என் பின்னே வாருங்கள். என்ன ஒரு திடீர்னு இப்படி கூப்பிட்டாரு? வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம். வலைகள்தான் அவர்களோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு பொருள். மீனவரை பார்த்தீங்கன்னா வலையோடு தான் இருப்பான், டீ கடையில் உட்காந்துருப்பான், தோலில் வலை இருக்கும். வலைகளை விட்டு பின் சென்றார்கள். ஆண்டவர் எத்தனை முறை என்னோடு பேசி இருக்கிறார். எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு தியான நேரங்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு பின் சென்றார்கள். கீழ்ப்படிதலோடு நான் பின்பற்ற வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மோரியா மலையில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் மகனை பலி கொடுக்க தயங்காத ஆபிரகாம். அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து, இந்த தேசத்தில், கானான் தேசத்தில். ஒரு கற்பனை, ஆபிரகாம் கானான் தேசத்திலே சுற்றி திரிந்த பொழுது அவங்க ஊர்க்காரர் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆபிரகாம், இங்கே இருக்கிறாய், எதற்காய் இங்கே வந்தாய்?
என்ன சொல்லியிருப்பார்? வியாபாரம் பண்ண வந்தேன்னு சொல்லியிருப்பாரா? மகனுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, கர்த்தர் என்னை அழைத்ததினால் நான் இங்கே இருக்கிறேன். ஆபிரகாம் கானானில் வாழ்ந்தது கீழ்ப்படிதலின் அடையாளம். நான் எப்படி வாழ்கிறேன், எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். கீழ்ப்படிதலோடு பின்பற்ற வேண்டும். பொதுவாக கீழ்ப்படிதலை குறித்து 3 காரியங்களை சொல்லுவார்கள். டிலேடு ஒபீடியன்ஸ், not obedience, disobedience. Divided obedience, also disobedience. Discomfort obedience, also disobedience. தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. பாதிக்கு பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. என் இஷ்டப்படி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல. ஆண்டவர் முழுமையான தாமதம் இல்லாத அவர் விரும்புகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிய நம்மை எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நான் எப்படி பின்பற்றுகிறேன்? ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் பொழுது நான் எந்த அளவிற்கு உடனடியாக நான் அதற்கு இணங்குகிறேனா, கீழ்ப்படுகிறேனா? பாதிக்கு பாதி நான் கீழ்ப்படுகிறேனா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். முழுமையாக ஆண்டவரே நான் இவைகளையெல்லாம் விட்டு விடுகிறேன், அதுதான் கீழ்ப்படிதல். என் வசதிப்படி அல்ல. வேதத்தில் ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன், யாராவது வாசிங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் ஒரு சத்தியம் உண்டு. யோவான் ஸ்நானகனை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். He was not an ordinary preacher, fire, அக்னி பிரசங்கி. யாராக இருந்தாலும் துணிந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்பவர், பயப்படாதவர். ராஜாவாக இருந்தாலும் அவருடைய அவர் செய்த தவறை தைரியமாய் சொன்னவர். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதனை இந்த பாவம் செய்த ஏரோது பார்க்க போறாரு. அவருக்கு தெரியுது இந்த மனிதனிடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. நல்ல ஆலோசனைகளை சொல்றாரு. நான் இவரை பயன்படுத்துவேன். அடிக்கடி வந்து பார்க்கிறாரு. நிர்வாக காரியங்களுக்காக நிறைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் எப்பொழுதெல்லாம் ஏரோது வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக நிர்வாக சம்பந்தமான காரியங்களை மட்டும் பேசி இருக்க மாட்டார். எல்லாத்தையும் பேசிட்டு இதையும் சொல்லியிருப்பார். எப்பா, நீ பாவம் செய்கிற, அதை விட்டுடு, உனக்கு அழிவு வரும் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஏரோது தனக்கு எது வசதியோ, தனக்கு எது பாதுகாப்போ அவைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து முக்கியமான அந்த பாவ காரியத்தை விடவில்லை. விளைவு என்ன? தவறான முடிவுகளை எடுப்பதற்கு போய்விட்டான். டிஸ்கம்ஃபோர்ட். அநேக சமயங்களில் நமக்கு பிடிச்ச காரியங்களெல்லாம் வச்சுக்கிறோம், நமக்கு பிடிக்காத காரியங்களை தான் நம்ம செய்யாமல் இருக்கிறோம். அது முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல. முழுமையாக கீழ்ப்படிந்து நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், விசுவாசத்தோடு பின்பற்ற வேண்டும், கீழ்ப்படிதலோடு பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, உண்மையாய் பின்பற்ற வேண்டும், சேவிக்க வேண்டும். நான் ஆண்டவரை வணங்குவது, ஆண்டவரை பின்பற்றுவது, இட் ஷுட் பி எ ரியல், வேதத்தின்படி இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். ஆலயத்துக்கு வந்து போவது சேவிக்கிறது கிடையாது. என் இதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். முழு இருதயத்தோடும் என் இதய நிலை எப்படி இருக்கின்றது? ஆண்டவரை நான் ஆராதிக்கின்ற பொழுது உண்மையாய் நான் அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே என்ன விரும்புகிறீரோ? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாமா? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி உள்ளது? என் பேர் கிறிஸ்தவன், நான் இந்த சபையில் மெம்பராக இருக்கிறேன், அதன் அடிப்படையிலே அந்த உறவு உண்டா? அல்லது ஆண்டவரே, நான் உம்முடைய மகன் மகள், உம்முடைய ரத்தம் எனக்குள்ளதாய் வந்திருக்கிறது, உம்மை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசிப்பது என்றால் என்ன? ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே செய்த காரியத்தை நான் நம்புகிறேன். சிலுவை உபதேசங்கள் என் வாழ்க்கையிலே அனுபவமாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நான் அவருடைய பிள்ளை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். இங்கதான் ஆண்டவருக்கு எனக்கு உறவே ஆரம்பிக்குது. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுருக்கு மீன்களை கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவினிடத்திலே வந்து தான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்மையான உறவு ஆரம்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், பலியானார். நான் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் இருந்தார். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? மனம் திரும்புதலின் அனுபவம், அதான் உண்மையாய் பின்பற்றுதல். பின்பற்றினால் திருப்தியாக்குகிறார். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் உள்ள உறவு உண்மையாய் இருக்க வேண்டுமே. எத்தனை பேருக்கு இயேசுவின் ரத்தம் வந்திருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறேன், பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறேன். இந்த வசனம் என் வாழ்க்கையில் அனுபவமாய் இருக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தரை குறித்து நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? கத்தோலிக்க மதத்திலே இருந்த தவறான உபதேசங்களை எதிர்த்து பெரிய புரட்சி உண்டு பண்ணினவர் புராட்டஸ்டன்ட். இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கின்ற சபைகளை தோன்றுவதற்கு காரணமாயிருந்தவர். ஒரு தடவை நிறைய பேர் அமர்ந்திருந்த ஒரு கூட்டத்தில் எல்லோரும் தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். தங்களுடைய பெயரை சொல்லி, இந்த இடத்திலே இருக்கிறேன், இந்த உத்தியோகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி வரிசையாக சொல்லி கொண்டு வந்த பொழுது, லூத்தருடைய முறை வந்த பொழுது அவர் எழுந்து விதமாய் சொன்னாராம், ஐ எம் லூத்தர், எ ரெடீம்டு சின்னர். அவ்வளோதான். என் பெயர் லூத்தர், நான் ஒரு மீட்கப்பட்ட பாவி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுதான் கிறிஸ்தவத்தின் அடித்தளம்.
பின்பற்றினால் திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவரே, உம்மை விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு மட்டுமல்ல ஆண்டவரே, உண்மையாக பின்பற்ற விரும்புகிறேன். அன்பானவர்களே, சிலுவை பாடுகளை தியானிப்பதற்காக இந்த நாட்கள், இந்த சிலுவையின் பாடுகளின் அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? இயேசுவின் இரத்தம் என்னை சுத்திகரிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்து கழுவப்பட்டு பின்பற்றுகின்ற பொழுது ஆண்டவர் என்னை திருப்தியாக்குகின்ற ஆண்டவர். இரண்டாவது காரியம், பின்பற்றினால் திருப்தி ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அந்திரேயா சொல்றாரு, ஆண்டவரே நிறைய கூட்டம் இருக்குது, ஒரே ஒரு பையன் மட்டும் பார்சல் வச்சிருக்கிறான், கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லோருக்கும் கொடுக்கிறார், பெருக பண்ணுகிறார். இரண்டாவது குறிப்பு என்ன? கொண்டு வந்தால் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எதை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுகிறார். என் காரியங்களை கொண்டு வருவதுதான் என் வேலை, மற்ற காரியங்கள் அவருடைய பொறுப்பு. கொண்டு வர வேண்டும். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கேள்வி, எவைகளை கொண்டு வர வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகின்றது? முதலாவது, என் கவலை, என் பிரச்சனை, என் பாரங்கள். என் கவலை, என் பிரச்சனை, பாரங்கள். இரண்டாவது, என் வழிகள். நிறைய வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. எத்தனை கன்வென்ஷன்ல இந்த பாட்டை பாடுறோம், கொண்டு வந்து வைக்கிறோமா? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, he will sustain you, அவர் உன்னை ஆதரிப்பார். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், அதில் நானும் நீங்களும் இருக்கிறோம், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கவலைகள், பிரச்சனைகள், என்னை அழுத்துகின்ற பாரங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண் நமக்கு நல்லா தெரியும், அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வேதனை, அவமானம், தாங்க முடியாத ஒரு நிலை, வழி இல்லை. அவள் செய்த காரியம் என்ன? கொண்டு வாருங்கள். ஓடுகிறாள், சமூகத்திலே தன்னை கொட்டுகிறாள், இதயத்தை ஊற்றுகிறாள். அதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. என் பாரங்களை, என் இதயத்தின் வேதனைகளை கொண்டு வர வேண்டும். He will turn into ups and down. தலைகீழாய் ஆண்டவர் மாற்றுவார். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. முதல்ல ஆண்டவரின் இதயத்தை சரி செய்கிறவர். அல்லேலூயா. அதற்கு பிறகு என் தேவைகளை சந்திப்பவர். அழுது புரண்ட அந்த அன்னாள் சந்தோஷமாய் தேவ சமூகத்தை விட்டு வெளியே வருகிறாள். காரணம் என்ன? நான் ஆண்டவரிடத்திலே ஊற்றிவிட்டேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம்,
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு போட்டிருக்கா, ஊழியக்காரங்க தெரியப்படுத்துங்கள்னு போட்டிருக்கா? நம்ம என்ன செய்கிறோம்? தவறு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னிடத்திலே நேரடியாக எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் வேண்டும். தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இதயத்தை காத்து கொள்ளுமா, விட்டுறாது. ஆண்டவரே, அப்ப ஜெப நேரங்கள் என்னை ஆண்டவரோடு பலமாக இணைக்கிறது, கொண்டு வர வேண்டும். நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மேத்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் இருந்தான். +2 படிக்கிறான். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு தம்பி. அவன் ஒரு நாள் பள்ளிக்கு போயிருந்த பொழுது அவனுடைய தகப்பனார் ஏதோ ஒன்றை எடுப்பதற்காக தற்செயலாக அவனுடைய அறைக்கு செல்லுகிறார். அறையிலே மேஜையிலே நிறைய விலை உயர்ந்த காமிக் கதை புஸ்தகங்கள், படக்கதைகள். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த விலையுயர்ந்த புஸ்தகங்கள் எல்லாம் நான் வாங்கி கொடுக்கவில்லையே. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே மேத்யூட்ட கேட்குறாரு, தம்பி இங்கே வா, இந்த புஸ்தகம்லாம் உனக்கு ஏது? அவன் முழிக்கிறான், அதட்டி கேட்கிறார். உண்மையை சொல்கிறான், அப்பா ஐம் சாரி, எங்கள் ஸ்கூல் லைப்ரரியிலிருந்து திருடி கொண்டு வந்துட்டேன். கிறிஸ்தவன், எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல அப்பாவுக்கு. அவனை திட்டுறாரு. அடுத்த நாள் எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு போய் லைப்ரரியன்ட்ட கொடுக்க சொல்கிறாரு. இவர் இருக்கிறாரு, மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அவனுக்கு அவமானமாக இருந்துச்சு நடந்த காரியம். இனிமே இப்படி செய்யக்கூடாது. சரிப்பா. பரீட்சை முடிஞ்சிருச்சு. இடையில ஒரு வாரம் எல்லாரும் டூர்லாம் போயிட்டு வந்தாங்க. மறுபடியும் அவன் ஒரு தூரமான இடத்துல கல்லூரியிலே சேர்க்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவன் அந்த கல்லூரியில் மேற்படிப்புக்காக போக வேண்டும். இந்த இடைப்பட்ட நாளில் ஒரு நாள் மறுபடியும் தற்செயலாக அவனுடைய ரூமுக்கு போகிறாரு. மறுபடியும் அதே மாதிரி விலை உயர்ந்த காமிக் கதை புஸ்தகங்கள். அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி இந்த புஸ்தகம் எப்படி வந்துச்சு? நான் உனக்கு வாங்கி கொடுக்கலையே, உனக்கு ஏது பணம்? அவன் அப்படியே நிற்கிறான், மிரட்டி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அப்பா நம்ம டூர் போனோம் இல்லையா, அப்போ ஒரு பெரிய மாலுக்கு போனோம் இல்லையா, அந்த கடையிலே நான் திருடினேன். அப்பாவுக்கு ரொம்ப வேதனை, கோபம், அடிக்கிறாரு. ஏண்டா நம்மெல்லாம் பைபிள் வாசிக்கிறோம், 10 கற்பனைகளில் திருடாதேன்னு இருக்கு இல்லையான்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்கிறாரு. அப்படியே நிற்கிறான், மாற்றமில்லை. அப்படியே வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவனை பார்க்குறாரு. ஏதோ ஒரு அசைவு அவனுக்குள்ள. முடிஞ்சிச்சு லீவெல்லாம். கல்லூரிக்குள்ளே அவன் சேர்ந்து விட்டான். 3 மாதம் கழித்து அவன் திரும்ப வருகிறான். லீவில் வீட்டுக்கு வர்றான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கிச்சனில் அம்மாவும் மகனும் பேசிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, தம்பி நான் கேள்விப்பட்டேன், நீ இப்போ ரொம்ப நல்ல பையனாக இருக்கியா, காலேஜில் நல்லா படிக்கிறியா, அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ப்ரேயர் செல்லுக்கெலாம் நீ ஒழுங்காக போறியா, நல்லா ஜெபம் பண்ணுறியா தம்பி, நல்ல மனம் திரும்பிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு அப்பா உன்னை அடித்தார்ல, அதனால தானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னான் தெரியுமா? இல்லைம்மா, அப்பா என்னை அடித்தார், ஆனால் அப்பா என்னை அடிச்சுட்டு வெளியே வந்து ஹாலில் உட்காந்து ஓன்னு அழுது ஜெபம் பண்ணாருமா எனக்காக ஆண்டவர்கிட்ட. அந்த ஜெபம் என்னை மாற்றினது. அல்லேலூயா. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்கு இல்லையா?
பல பாரங்களை நான் சுமந்து கொண்டுதான் வாழ்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு கொண்டு வாருங்கள். பெருக்கி கொடுப்பார், மாற்றி கொடுப்பார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என் வழிகளேனா என்ன? என் எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள், கரியர். சங்கீதம் 37:5, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. கொண்டு வாருங்கள். கொஞ்சம் தான் இருந்துச்சு, தேவை நிறைய இருந்துச்சு. சம்பளம் கம்மியா இருக்கா? தேவைகளை சந்திப்பதற்கு முடியலையா? கொண்டு வாருங்கள். ஆண்டவர் பெருக்கி கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சிக்கலான நூல்கண்டை போல உன் வாழ்க்கை காணப்படுகின்றதா? அப்படியே ஆண்டவர் கையில கொடுங்க. சிக்கலை எடுத்து அழகாய் ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவார். அற்ப காரியங்கள் இயேசுவின் கரங்களில் அற்புத காரியங்களாய் மாறும். அல்லேலூயா. நான் 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். பின்பற்றினால் திருப்தியாக்குகிறார், கொண்டு வந்தால் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். 3வது காரியம், இதாங்க அருமையான காரியம். இந்த அற்புதம் எங்க நடக்குது தெரியுமா? வனாந்திரத்திலே. மத்தேயு 14:15 அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 14:15. ம் 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 ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக இருந்த சூழ்நிலை, ரிமோட் பிளேஸ், வனாந்தரமான இடம். சாயங்காலம் ஆயிருச்சு, நேரம் ஆயிடுச்சு. வனாந்தரம்னா என்ன? தேவையானவைகள் கிடைக்காத இடம், யாரும் விரும்பாத இடம். மார்க் 6:34-35 வெகுநேரம் சென்ற பின்பு அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு 15:32 இன்னொரு அற்புதம் செய்யும் பொழுது 3 நாளாய் சாப்பிடாமல் இருக்கிறார்களே. அது 7 மீன்கள் 7 அப்பங்களை வைத்து செஞ்சது. நான் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்? அந்த மக்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ரொம்ப தூரம் வீட்டுக்கு நடந்து போனோம். கையில் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, வழியில் கடைகள் இருந்திருக்காது. மதுரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கு முக்கு டீ கடையாக இருக்குது, வடையாக இருக்குது. ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு கொடுப்பதற்கு ஆட்கள் உண்டு இந்த நாட்களில். ஆனால் இவர்கள் யோசித்து பார்த்துருப்பாங்க, இனிமேல் நான் எங்கே போய் சாப்பிட்றது, வீட்டில் போய் சமைக்கணுமே. 3வது குறிப்பு என்ன சொல்லுகிறது? இயேசுவோடு இருந்தால் வனாந்தரத்தையும் வாய்ப்புள்ள இடமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவங்க இவ்வளவு நேரம் யார் கூட இருந்தாங்க? இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டார்கள், இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் வாய்ப்பில்லாத காரியங்களையும் வாய்ப்புள்ளதாக ஆண்டவர் மாற்றுவார். வனாந்திரம் வாய்ப்புள்ள இடமாய் மாறும். அல்லேலூயா. இடம், நேரம், சூழ்நிலைகள் இயேசுவுக்கு பொருட்டல்ல. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 21 வசனங்கள்ல ஆகார பார்க்கிறோம் இல்லையா? வனாந்திரம், தண்ணீர் கிடைக்கணும். ஆண்டவர் அங்கே வந்த பொழுது ஆகாரின் தேவைகள் சந்திக்கப்பட்டன. தண்ணி அங்கதான் இருந்துச்சு, ஆகாருக்கு தெரியல. ஆண்டவர் அவள் கண்களை திறந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவோடு இருந்தால் என் கண்களை, என் தேவைகளை ஆண்டவர் காண்பிப்பார், கண்களை திறப்பார்.
வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆண்டவரோடு நான் நேரம் செலவழிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அதிக நேரம் செலவழிக்கின்ற பொழுது தலைகீழாய் ஆண்டவர் மாற்றுவார். யோசேப்பு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அடிமை, வாய்ப்பு இல்லை, அடிமைகளுக்கு எதிர்காலம் இல்லை, சிறைச்சாலை வாழ்க்கை. ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் மாற்றினார். வாய்ப்பே இல்லாத யோசேப்பிற்கு ஆண்டவர் மிக உயர்ந்த வாய்ப்பை கொண்டு வந்தார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை வனாந்திரம் போல் காணப்படுகிறதா? உங்களுடைய ஆபீஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், வாட் எவர் இட் மே பி, எது வனாந்தரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நேரம் செலவழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவரே, உம்மிடத்திலே வருகிறேன், நேரம் செலவழிப்பதற்கு ஆயத்தம், தீர்மானம் எடுங்க. He will change ups and down in your life. வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவார். இயேசுவோடு இருந்தால் வனாந்தரத்தையும் வாய்ப்புள்ள இடமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை வனாந்தரம் போல இருந்தாலும் பூஞ்சோலையாய் மாற்றுவார். ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 55:13. ஏசாயா 55:13. ஆமென். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், வறண்ட ரஃப்பான நிலையிலிருந்து மிருதுவான ஒரு நிலை. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி, தலைகீழ் மாற்றங்கள். இந்த அதிகாரம் முன்னாடி மேலே வாசு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு ஆண்டவரோடு என் தேவன் வார்த்தை மாறாதவர். வறண்ட காரியங்கள் செழிப்பான காரியங்களாய் மாறும். பைபிள் ஸ்காலர்ஸ் கமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் 5 அப்பங்கள் 2 மீன்கள்னு பார்க்குறோம் இல்லையா, பார்சல் கட்டி கொடுக்கும் பொழுது அந்த மீன்களை சமைச்சு வைக்க மாட்டாங்களாம், கருவாடை தான் வைப்பாங்களாம். காய்ந்து போன கருவாட்டை ஆண்டவர் சுவையுள்ள உணவாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், வறண்டு போன என் வாழ்க்கையையும் ஆண்டவர் செழிப்புள்ளதாய் மாற்ற முடியும், இயேசுவோடு இருக்கின்ற பொழுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். இயேசுவை விசுவாசத்தோடு, கீழ்ப்படிதலோடு, உண்மையோடு பின்பற்றினால் திருப்தியாக்குவார். என்னுடைய எல்லா காரியங்களையும், என் வேதனைகளை, என் தேவைகளை, என் வழிகளை, என் விருப்பங்களை அவரிடத்திலே கொண்டு வந்தால் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். மட்டுமல்ல, இயேசுவோடு நான் நேரம் செலவழித்தால், ஆண்டவரே நீர்தான் எனக்கு பிரதானம், வாய்ப்பே இல்லாத இடங்களையும் வாய்ப்புள்ள இடங்களாய் மாற்றுவார். அன்பானவர்களே, இந்த இயேசு எத்தனை பேருக்கு சொந்தம், எத்தனை பேருக்கு நெருக்கமானவர்? ஒரே ஒரு நடந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், எனக்கு மணி ஆயிருச்சு சொன்ன நேரம். ஜெர்மன் தேசத்தில் ராபர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருந்தான். அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. ஒரு பலசர கடையிலே வேலை பார்ப்பான். அவங்க கொடுக்குறத சாப்பிடுவான், அங்கேயே படுத்து தூங்கிடுவான். காலையில் எந்திரிச்சு மறுபடியும் வேலை செய்வான். அதான் அவனுடைய உலகம். அவங்க அம்மா மரிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, தம்பி உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஏசப்பாட்டை கேளுப்பா, யார் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, உனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவனுக்கு ஒரு ஆசை. கடையில் வேலை பார்க்கும் பொழுது அந்த ரோட்டு வழியாக இவன் வயது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அழகாக யூனிஃபார்ம் போட்டு பேக்கை வச்சுக்கிட்டு அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு உள்ளம் ஏங்கும். மொரேவியன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பள்ளிக்கூடம் அங்கே இருந்துச்சு. என்ன பண்ணான் தெரியுமா? ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணான். அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு,
ஏசாமிகிட்ட எல்லாரும் கடிதம்லாம் எழுதுறாங்களே அவங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு, நம்மளும் ஒரு கடிதம் எழுதுவோன்னு சொல்லி அவனுக்கு ஒரு யோசனை. சின்ன பையன், விவரம் தெரியல. ஒரு பேப்பரை எடுத்து எழுதுனான், ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், அம்மா நீங்கள் தான், அப்பா நீங்கள் தான் ஏசப்பா. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த மொரேவியன் ஸ்கூலில் நான் படிக்கணும், எப்படியாவது உதவி செய்யுங்க ஏசப்பா, கண்ணீரோடு எழுதுகிறேன். அவன் பேரை போட்டு கையெழுத்து போட்டு ஒரு கவரில் வச்சு, ஸ்டாம்ப் கூட ஒட்டலை, கவரையும் ஒட்டலை, அப்படியே போஸ்ட் பாக்ஸில் போட்டான். அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது. அடுத்த நாள் அந்த போஸ்ட்மேன் லெட்டர்ஸ்லாம் எடுக்கும் பொழுது ஓப்பனாக இருந்த கவரை எடுத்து பார்க்குறாரு, இதென்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லி. அதை படித்த பொழுது அவருக்கு கண்ணீர், கண்டுபிடிச்சிட்டார் யாருன்னு சொல்லி. ஓ, இந்த தம்பிக்கு இவ்வளவு பெரிய ஆசையா? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் இந்த லெட்டரை கொடுத்துட்டாரு. சார் இதை பாருங்க, அந்த பக்கத்து பையன் எழுதியிருக்கான். அந்த ஹெட்மாஸ்டர் ஒரு கடினமான பேர்வழி, வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். அவரையும் ஆண்டவர் மாற்றினார். இந்த படித்த ஒன்று அவருக்கு அப்படியே இதயம் உடைந்து விட்டது. இந்த தம்பியை நான் பார்க்கணும். கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், தம்பி நீ எழுதுனியா? ஆமாம் சார். கவலைப்படாத, நீ இந்த ஸ்கூலில் சேர்றது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலில் நீ சேரலாம், ஹாஸ்டலில் படி, எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஸ்கூலில் படிக்கிறது வரைக்கும் இல்லை தம்பி, நீ காலேஜ் படித்து வேலைக்கு போகிற வரைக்கும் நான் உன்னை தாங்குகிறேன். அல்லேலூயா. கொண்டு வாருங்கள். வரலாறு சொல்லுது, ஜெர்மன்லேருந்து ஒரு குரூப் கப்பலில் மிஷினரிஸ் போனாங்களாம், பல இடங்களுக்கு போனாங்களாம். அந்த மிஷினரிஸில் இந்த ராபர்ட்டும் ஒருவன். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. கலங்குறீங்களா? கொண்டு வாருங்கள், இயேசுவின் பிரசன்னம் தலைகீழாய் மாற்றும். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.